கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 128 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 128 வசனம் 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 128 சங்கீதத்தை அறியாத ஒரு கிறிஸ்தவர்களும் இருக்க முடியாது. எப்படி 23 சங்கீதம் நமக்கு மிகவும் தண்ணீர் குடித்ததைப் போல் என்று சொல்வார்களே, அப்படி எந்த நிமிடத்தில் தூங்கி கொண்டிருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட 23 சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லும்பொழுது நாம் உடனே சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்து அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நாம் முதல் சொல்லித் தருகிற வசனமும் அதுவாகத்தான் இருக்கும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சங்கீதங்களில் நாம் இப்பொழுது வாசிக்கிறோமே 128 சங்கீதம். இந்த சங்கீதமும் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம், அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சங்கீதமாக நம்முடைய கிறிஸ்தவ திருமணத்தில் அது வாசிக்கப்படுகிறது. இப்படி பல நேரங்களில் கிறிஸ்தவ திருமணங்கள் வாசிக்கிறதுனாலே நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம் என்றால், இது திருமணத்திற்காகவே வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். மற்ற நேரத்தில் இந்த சங்கீதம் அவ்வளவாக மக்களால் யோசிக்கின்ற அல்லது மக்களால் விரும்பி வாசிக்கிற ஒரு சங்கீதமாக இவை இருப்பதில்லை என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த சங்கீதத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது முதலாவது வசனம் அது இவ்விதமாக தொடங்குகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று துவங்குகிறது. அங்கே திருமணத்தை குறித்து சொல்லவில்லை, திருமணத்தில் இது வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் என்றும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஏன் கிறிஸ்தவ திருமணத்தில் இந்த சங்கீதம் வாசிக்கப்படுகிறது என்றால், அந்த சங்கீதத்தில் ஒரு முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களையும், அல்லது ஒரு சந்தோஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், கடவுள் அந்த குடும்பத்தில் என்னவெல்லாம் ஆண்டவர் செயல்படுகின்றார் என்பதை குறித்து இந்த 28 சங்கீதம் 128 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் நாம் திருமணங்களிலே இவற்றை பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் இப்பொழுது சற்று முன்பதாக சொன்ன வண்ணமாக இந்த சங்கீதம் யாரை குறித்து சொல்லுகிறது? ஒரு கிறிஸ்தவர்களுக்கென்று எழுதப்படவில்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வழிகளில் நடக்கிறார்களோ, அப்படியென்றால் ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வெளிப்படையாக அவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படாமல் இருக்கலாம். வெளிப்படையாக நாம் நினைக்கின்ற வண்ணமாக அவர்கள் ஞானஸ்தானம் பெறாதவர்களாக இருக்கலாம், அபிஷேகம் பெறாதவர்களாக இருக்கலாம், அந்நிய பாஷையின் அடையாளங்களை பெறாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் இருக்கும். அது என்ன தீர்மானம்? இயேசுவே ஆண்டவர், அவரை மட்டுமே என் இருதயத்தில் நான் வணங்குவேன் என்று சொல்லி இருப்பார்களே. அப்படி கடவுளுக்கு பயந்து தன் வழிகளில் கடவுளை நினைக்கின்ற மக்கள், கடவுள் காண்பிக்கின்ற வழிகளில் நடக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கான ஆசீர்வாதம் எடுத்த உடனே அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசம், உன் கரத்தினாலே நாம் எடுக்கின்ற எந்த முயற்சிகளாக இருந்தாலும், அகெயின் ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன், அது ஒரு வேலை மட்டும் குறிப்பது அல்ல. ஒரு மாணாக்கராக இருந்து அது படிக்கின்ற காரியங்களாக இருக்கலாம்,
அது சொந்த தொழிலாக இருக்கலாம், ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம், அல்லது நாம் வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களாக கூட இருக்கலாம். நாம் எந்த முயற்சியை நாம் எடுத்தாலும் அதை தான் இங்கே கைகளின் பிரயாசம் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கைகளின் பிரயாசம் என்னவாகுமா, உங்களுக்கு அது நன்மையாக அனுகூலமாக இருக்கும். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய கடவுள் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இதை தான் சங்கீதக்காரன் அப்படியே 1ஆம் சங்கீதத்தில் பாடும் பொழுது அழகாய் சொல்லி வைத்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன காரியங்களை செய்கின்றானோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அவருக்கு வெற்றியை, ஜெயத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய முயற்சியை கடவுள் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அது ஒரு சின்ன ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அந்த முயற்சியை நீங்கள் கடவுளுடைய தீர்மானத்தின்படி, கடவுளுடைய திருச்சித்தத்தின்படி அவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளால் உங்களுடைய வழிகளிலே அவரை நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் துவங்கும் பொழுது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். அநேக ஆசீர்வாதங்கள், அநேக வெற்றிகள், அநேக நன்மையான காரியங்கள் உனக்கு உண்டாயிருக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவனுக்காக காரியங்களை அனுகூலமாக்கி கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவர்களை பிழைப்பூட்டுகின்ற கடவுளாக, அவர்களை உடுத்துவிக்கின்ற ஆண்டவராக, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நான் துவக்கத்திலே சொன்ன வண்ணமாக 128ஆம் சங்கீதம் என்பது கடவுளுக்கு பயந்த கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று இருக்கின்ற ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? அது முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். எப்படியெல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்? அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய மனைவி ஆசீர்வாதமாக இருப்பார்கள், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் சமாதானத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் காணப்படுவார்கள். காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் காண்பிக்கிற வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்டதான ஒரு டெடிகேஷன், அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவா சொல்லுகிற வண்ணமாக, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக, நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி நாம் தேவனுடைய கரத்தில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, அதை தான் the dedication என்று நான் சொல்லுகின்றேன். We have to dedicate ourselves into the hands of God. ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து விடும் பொழுது, ஆண்டவரே, என்னை உம்முடைய திருக்கரத்தில் அப்படியே கொடுத்து விடுகிறேன். நீர்தான் என் எஜமான், நீர்தான் என் வழிகாட்டி, நீர்தான் என் ஆலோசகர், நீர்தான் என்னை பலப்படுத்துகிறவர், நீர்தான் என்னுடைய பெஸ்ட் கம்பேனியன். நீர் என்னோடு கூட இரும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற வழியிலே நான் நடக்கின்றேன், நீர் செய்ய சொல்லுவதை நான் செய்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் என்னை அப்படியே தாழ்த்தி கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை அப்படியே டெடிகேட் பண்ணுவோமானால், இப்பொழுது வாசித்த வசனம் இருக்கிறதே,
அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஜீவன் உள்ள வார்த்தையாக அது அப்படியே செயல்படுவதை நம்மால் பார்க்க முடியும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒரு நாளும் தோல்வி இராது. ஒரு நாளும் அங்கே ஃபெயிலியர் என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. பிகாஸ் நம்முடைய கரத்தின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் அவராகத்தான் இருக்கின்றார். பேதுரு, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடு. அதுதான் டெடிக்கே, அதுதான் அர்ப்பணிப்பு. இல்லை ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத கடற்கரையா, எனக்கு தெரியாத கடலா, இங்கே நான் சிறு வயது முதல் விளையாடி இருக்கின்றேன். எப்படிப்பட்ட மீன் எனக்கு பிடிக்கும், இங்கே வரும் என்பது எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படியே அர்ப்பணித்தார். ஆச்சரியம் நடந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். அர்ப்பணிக்கலாமா? கடவுளை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆம் ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற வழியில் நடக்கிற மனிதன், உமக்கு பயப்படுகிற மனிதன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்களுடைய கரத்தின் பிரயாசங்களை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. எங்களுக்கு பாக்கியத்தை நன்மை உண்டாக்கி கொடுத்து எங்களுடைய குடும்பங்களில், இந்த ஊழியத்தில், எங்களுடைய பிரயாசங்களில் நாங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு காணப்பட ஆண்டவர் கிருபைகளை தாரும். அடியோனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே கடந்து வரும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.